திரும்பி பார்க்க கூடாது. முன்னாடியே பார்த்துட்டு ஏன் திரும்பி பார்க்குறீங்க? திரும்பி பார்த்தா நம்ம கிட்ட இருந்தது நம்ம கிடைச்சதெல்லாம் அப்படியே இருக்கும். யாரும் எடுத்துட்டு போகிறது இனிமே என்ன கிடைக்கலாம் அப்படிதான் பார்ப்போம். என்னென்னமோ நம்ம அனுபவிச்சதெல்லாம் அனுபவிச்சதுதான். ஒன்றும் யாரும் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு, ருசிச்சது, பார்த்தது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். அது யாரும் எடுத்துட்டு போறது. இருப்பதிலேயே மிகப்பெரிய பழிவாங்கல் எது தெரியுமா? பழிவாங்காமல் இருப்பதுதான். உங்க எதிரிகளை நீங்க கைய கூட அசைக்காம ஜெயிக்கின்றதுக்கு இதோ 7 வழிகள். 1, அமைதியா இருங்க. உங்க அமைதி நீங்க பண்ற எந்த விவாதத்தையும் விட அவங்கள அதிகமா குழப்பும். 2, ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க வெற்றிகரமா வாழறத பார்க்கிறது தான் உங்க எதிரிக்கு மிகப்பெரிய சித்திரவதை. 3, மன்னிச்சிடுங்க, ஆனா மறக்காதீங்க. மன்னிப்பு உங்களை சுதந்திரமாக்கும். ஆனா நடந்ததை ஞாபகம் வச்சுக்கிறது உங்களை புத்திசாலியா வச்சிருக்கும். 4, கௌரவமா விலகி போங்க. யார் அமைதியா விலகுறாங்களோ அவங்க கிட்டதான் உண்மையான சக்தி இருக்கு. 5, உங்க வலியை எரிபொருளா பயன்படுத்துங்க. ஒவ்வொரு காயமும் அதை நீங்க வளர்ச்சியா மாத்தும் போது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறும். 6, நேரத்திடம் விட்டுடுங்க. கர்மா ரொம்ப பொறுமையானது, ஆனா அது எப்பவும் தன் இலக்கை தவற விடாது. 7, பழிவாங்க நினைக்காதீங்க. மன அமைதியை தேடுங்க.